நம்ம இன்னைக்கு எஸ்ஆர்எச் vs கேகேஆர் லீக் மேட்ச் தானே பார்த்தோம். ஆனால் எனக்கு என்னமோ போன சீசன் ஃபைனல் மேட்ச் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இப்படி தாங்க இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சு. இன்னைக்கு கேகேஆர் vs எஸ்ஆர்எச் மேட்ச்சில் எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, கேகேஆரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதிரடியாக இருக்குன்னு பார்த்தா டிகாக்கும் சுனில் நரேனும் அடுத்தடுத்த ஓவரில் வந்து அவுட் ஆயிட்டாங்க. என்னப்பா, கேகேஆரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை இந்த மாதிரி சொதப்பிட்டாங்க, இனிமேல் யார் விளையாட போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் கொடுத்த காசுக்கு மனுஷன் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க. 29 பாலுக்கு 60 ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு. இவர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டீமில் ரஹானே, ஆங்கர்ஸ் ரகுவன்சி, ரிங்கு சிங்னு சொல்லி மற்ற பேட்ஸ்மேன்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்தனால இன்னைக்கு கேகேஆர் சொல்லி வச்ச மாதிரி 20 ஓவர் முடிவில் 200 ரன் எடுத்துட்டு பெருமூச்சை வந்து விட்டுட்டாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா கேகேஆர் 200 ரன் எடுத்திருக்காங்க, இதை எஸ்ஆர்எச் சேஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்கக்கிட்டையும் அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இந்த மேட்சை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. இன்றைக்கி ஹெட்டுக்கு ஏமானா வைபவரரை வந்து ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஹெட்டை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவாவது நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் அடுத்த ஓவர்லேயே நடைய கட்டிட்டாருங்க. அங்கேயே எஸ்ஆர்எச்சோட சோழி முடிஞ்சிச்சு. பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் யாராவது உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா எந்த பேட்ஸ்மேன்ஸுமே மேட்சை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் காட்டு விளையாடவே இல்லை. எப்பா நாங்கள் அடிக்க போய் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர அடிக்க போக அவுட் ஆகுன்னு சொல்லி இதே மாதிரியே கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் 17வது ஓவரில் வெறும் 120 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை கேகேஆர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 80 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை கேகேஆர் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து அவங்க பேட்டிங்கில் பண்ண விஷயம் தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனவனே கேகேஆர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. எப்பா இப்போ அதிரடியாக விளையாடுறது முக்கியம் இல்லை, விக்கெட்டை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி விக்கெட்டை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எஸ்ஆர்எச் சுத்தமாக பண்ணவே இல்லை. எஸ்ஆர்எச்சும் ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனவுடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்டை காப்பாற்றுறதுக்காண்டி பொறுமையாக விளையாண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எச் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எஸ்ஆர்எச் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் தெரியாது, விக்கெட் இருக்கா இல்லையா, எங்களோட பேட்டிங் ஸ்டைல் எப்போவுமே அதிரடி தான் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஆட போய் தான் எஸ்ஆர்எச் வந்து இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. உண்மையிலே எஸ்ஆர்எச்சுக்கு என்ன ஒரு விஷயம் பொருந்தும் அப்படின்னா, பட்டா பாகியம் படாட்டி லேகியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எஸ்ஆர்எச் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து பொறுப்பாக ஆடாமல் எங்களோட பேட்டிங் ஸ்டைல் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் ஆடுவோம்னு சொல்லி இது மாதிரியே ஆடிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே மேட்சுக்கு தகுந்தாப்பில் ஆடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐபிஎல் சீசனில் எஸ்ஆர்எச் தேர்றது ரொம்ப கஷ்டங்க. இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது எஸ்ஆர்எச் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.